அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுந்தரபாண்டி வைஜெயந்திக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இதை பாருங்க மேடம், இந்த சண்முகனை வீழ்த்தணும், அவன் குடும்பத்தை அழிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முறைப்படி உங்க பையனுக்கு போய் வீரவை பொண்ணு கேளுங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட வைஜெயந்திக்கு ஆமா இதுதான் சரியான வழி, அந்த வீரவை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கலாம்னு நினைக்கிறாங்க வைஜெயந்தி. அதுக்கு முன்னாடி சவுந்தரபாண்டியும் சனியனும் யோசிக்கிறாங்க. டே சனியா, எப்படி இந்த அதிகாரியை மடக்கி போட்டோம் பாத்தியாங்கிறாங்க. ஆமாங்க ஐயா, ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய்ங்கய்யா. இந்த அதிகாரி அம்மா பையனுக்கு நம்ம வீராவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சிவபாலன் தப்பிச்சுக்குவாரு, சிவபாலனுக்கு பெரிய இடத்துல இருந்து பொண்ணு பார்க்கலாங்கிறாங்க சனியன். ஆமாடா சனியா, அந்த ஒத்த ஓட்டு அந்த வீராவை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கான், அவனுக்கு ஆப்பு வைக்கணும்னா இதுதான் சரியான தருணங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா உங்களுக்கு மூளையே மூளை தான் போங்க. ஆமாண்டா, இந்த அதிகாரி அம்மாவை எப்படி திசை திருப்பி விட்டுருக்கேன் பாத்தியாடா சனியா. இந்த அதிகாரி அம்மா போய் சண்முகத்துக்கிட்ட பொண்ணு கேட்டு அந்த வீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அப்ப சண்முகம் குடும்பம் ஆடி நிக்கிறத பார்த்து ரசிக்கணும்டா. அதுக்காகத்தானே இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என் மூளையை கசக்கி பொழிஞ்சு எப்படியோ இந்த கல்யாணம் இந்த அம்மாவை சம்மதிக்க வச்சாச்சு. அடுத்தது அந்த எருமையை சண்முகம் தங்கச்சியை இந்த அம்மா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவனுக்கு என்ன கசக்குதா என்ன. இந்த அம்மா ஒரு அதிகாரி, வீராவும் போலீஸு, சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. சரிங்க ஐயா, பார்க்கலாம் பார்க்கலாங்கிறாங்க சனியன். வைஜெயந்தி யோசிக்கிறாங்க, சண்டைக்காரனா இருக்கிறத விட சமாதானமா போய்தான் இந்த சண்முகம் குடும்பத்தை அழிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு தந்திரமா ஐயாவோட ரிப்போர்ட்டை எடுத்துட்டானே, இதுக்கப்புறமும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டா பெருசாயிடும். இது அமுக்கணும்னா நம்ம நேருக்கு நேரா போய் சண்முகத்துக்கிட்ட அவன் தங்கச்சிக்கு பொண்ணு கேட்கலான்னு முடிவு பண்றாங்க வைஜெயந்தி. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கௌதம கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி கௌதம கூப்பிடுறாங்க. கௌதம் உனக்கு பொண்ணு பார்க்க போறாங்கிறாங்க. அம்மா பொண்ணு யாருன்னு கேட்கறாங்க. கௌதம் அந்த வீராதான்ங்கிறாங்க. அம்மா அந்த வீராவை என் பேச்சுக்கு மடங்குவாளான்னு நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனா அந்த வீரா மடங்குல, அவங்க அண்ணன்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டா. நீங்க எடுத்த முடிவு சரிதாம்மா, நீங்க நேருக்கு நேரா போய் அவங்க அண்ணன்கிட்டயே பொண்ணு கேளுங்கன்னு சொல்றாங்க கௌதம். அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அந்த சண்முகம் தான் முடிவு எடுக்கிறான். அந்த சண்முகம் தான் எல்லாத்தோட கண்ணிலையும் ஆட்டி வைக்கிறான். அவங்கிட்ட நேருக்கு நேராவும் மோத முடியல, மறைமுகமாவும் மோத முடியல. பாசத்தாலும் அன்பாலும் தான் அவனை வீழ்த்த முடியும் கௌதம். அந்த சண்முகத்துக்கு சந்தேகம் வரும்படி நீ நடந்துக்காத. அவன் சொல்றதுக்கு எல்லாமுக்கும் நம்ம சமாதானமா போற மாதிரி சம்மதம் வாங்கணும். அப்பதான் அந்த வீராவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பான்னு சொல்றாங்க வைஜெயந்தி. அம்மா நீங்க என்ன சொன்னீங்கனாலும் நான் அதை கேட்கிறேம்மா. நாமளும் எவ்வளவோ பணிஞ்சு போயிட்டு தான் இருக்கோம், இருந்தாலும் அந்த வீராவாகட்டும் சண்முகத்தாகட்டும் உங்களை வீழ்த்தவே முடியல. பொண்ணு கேட்டு வர சொன்னால இப்ப நம்ம முறையா பொண்ணு கேட்கலாமா. சண்முகம் ஏமாந்து போய் நிச்சயமா அவன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு சொல்றாங்க கௌதம். அதுக்கு தானே கௌதம் அவன் வீட்டு படியேறி போகணும்னு நான் கேட்கறேங்கிறாங்க. ஆமாம்மா நீங்க சொல்றது சரிதான், நாளைக்கே நல்ல நாள் தான், நாளைக்கே போய் பொண்ணு கேட்கலாமேன்னு சொல்லி வைஜெயந்தியோட அம்மா சொல்றாங்க. பழி வாங்குறதுக்காக தானே போறோம், அதுக்கு நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி நல்ல நாளா இருந்தாலும் சரி பொல்ல நாளா இருந்தாலும் சரி அந்த வீராவை கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் பாரு, அந்த சண்முகம் குடும்பத்தையே அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வைஜெயந்தி. அடுத்த நாள் வைஜெயந்தி அவங்க அம்மா கௌதம் எல்லாருமா சேர்ந்து சண்முகத்தோட வீட்டுக்கு தாம்பூலத்தட்டோட வந்து நிக்கிறாங்க. அதிகாரி அம்மா வந்திருக்கிறத பார்த்ததும் அங்க இருந்த எல்லாருமே பரபரப்பா வாங்கன்னு வரவேற்கிறாங்க. சண்முகம் பார்த்துட்டு வாங்கம்மா என்ன திடீர்னு தாம்பூலத்தட்டோட வந்து நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. சண்முகம் எதுக்கு வந்திருப்பேன்னு உனக்கு தெரியாதாங்கிறாங்க. சொல்லுங்க மேடம் தெரிஞ்சுக்கிறேங்கிறாங்க. கௌதம் வீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான், விருப்பத்தை என்கிட்டயும் சொன்னான், பெரியவங்க நாமளா பார்த்து பேசி முடிவெடுக்கலான்னு தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேங்கிறாங்க வைஜெயந்தி. அப்படியா மேடம், ரொம்ப சந்தோஷங்கிறாங்க சண்முகம். இதுல வீராவோட பதில் என்னன்னு கேக்குறாங்க வைஜெயந்தி. வீராவெல்லாம் ஒன்றும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, நான் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு வீரா சம்மதிப்பான்னு சொல்றாங்க சண்முகம். கௌதம் வீரா கிட்ட தன்னோட காதலை சொன்ன போது வீரா என்ன முடிவெடுத்தாலும் எங்க அண்ணன் தான் முடிவெடுக்கும், என்னோட ஆசையை நிறைவேற்றி கொடுத்த எங்க அண்ணனுக்கு என் வாழ்க்கையை தீர்மானம் பண்ற உரிமையும் முடிவும் எங்க அண்ணன் கையில தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க வீரா. இவனோட தங்கச்சிங்க எல்லாம் அசைக்கவே முடியாத அளவுக்கு அப்படியே நம்பிக்கையோட வளர்த்து வச்சிருக்கான்னு நினைக்கிறாங்க வைஜெயந்தி. என்ன சண்முகம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, உங்க தங்கச்சியை என் பையன் கௌதமுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சம்மதமானு கேக்குறாங்க வைஜெயந்தி. பையனுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, ஆனா நான் ஒரு கண்டிஷன் போடுவேன், அந்த கண்டிஷனுக்கு ஒத்து வந்தா மட்டுமே என் தங்கச்சி உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாங்க சண்முகம். அப்படி என்ன கண்டிஷன் போட போறீங்கன்னு கேக்குறாங்க. ஒருவேளை வீராவுக்கு என் பையனை பிடிக்கலன்னு சொல்லிடுவாளான்னு கேக்குறாங்க வைஜெயந்தி. என் தங்கச்சிகளை எங்க அம்மா இல்லாமலேயே தோல் மேலையும் மார் மேலையும் போட்டு வளர்த்துனவன் நான், அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து முடிவெடுக்க வேண்டியவன் நான் தான். இதையெல்லாம் என் தங்கச்சி கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்லை, நான் யாரை கை காட்டணும் அவங்களுக்கு கழுத்தை நீட்டுவான். இல்லை வீரா நான் எடுத்த முடிவு சரியான்னு கேட்குறாங்க சண்முகம். அண்ணே நீ என்ன சொன்னாலும் சரிண்ணே, நீ செய்யறது தான் எனக்கு சரிங்கிறாங்க வீரா. அடே அப்பா, அண்ணன் தங்கச்சிங்கெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இதை உடைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறாங்க வைஜெயந்தி. பரணி சண்முகத்துக்கிட்ட தனியா பேசுறாங்க. டே தயவு செய்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதடா, சிவபாலனுக்கு வீரா மேல ஒரு ஆசை, வீராவுக்கும் சிவபாலனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்டா, தயவு செய்து சொன்னா கேளுடா, அவசரப்பட்டு நீ வாக்கு கொடுத்துடாதேன்னு சொல்றாங்க. டேய் எனக்கு தெரியும், பேசாம அமைதியா ஓரமா நில்லுங்கிறாங்க சண்முகம். அப்படின்னா நீ இந்த தாம்பூல தட்டை மாத்திக்கலாமேன்னு கேக்குறாங்க வைஜெயந்தி. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் போடுவேன், அதுக்கு உங்க பையன் ஒத்து வந்தா மட்டுமே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொல்றாங்க சண்முகம். சரி அப்படி என்னதான் நீ கண்டிஷன் போடுற சொல்லுன்னு கேக்குறாங்க. வீராவை உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அவன் இந்த வீட்டுக்கு தான் மருமகனா வரணும்னு நினைச்சா அவன் என் மளிகை கடையில ஒரு மாசத்துக்கு வேலை பார்க்கணுங்கிறாங்க சண்முகம். கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க வைஜெயந்தி.
வைஜெயந்தி கௌதமை பார்க்குறாங்க, கௌதம் வைஜெயந்தியை பார்க்குறாங்க. என்ன சண்முகம் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவன் படித்த படிப்பு என்ன, அவனோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்தஸ்து என்ன, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களாங்கிறாங்க வைஜெயந்தி. ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, பணம், காசு பார்க்குற நீங்கள் எதுக்காக என் வீட்டு படியேறி வந்து என் தங்கச்சியை பொண்ணு கேட்குறீங்க? உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு இடம் பார்த்துருக்கலாமேங்கிறாங்க. எல்லாம் நீங்கள் யோசிப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் மேடம் இந்த கண்டிஷனை நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லிட்டேன். என் குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னா கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சவனா இருக்கணும். உங்கள் பையன் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்தவன், அதனால தான் நான் சொல்கிறேன். எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னா நான் போட்ட கண்டிஷனுக்கு ஒத்து வந்தா மட்டுமே இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் சம்மதம் சொல்றேங்கிறாங்க. வைஜெயந்தி கௌதமை பார்த்து கண்ணசிக்கிறாங்க. கௌதம் புரிஞ்சுக்கிட்டு சரிங்கிறாங்க. நீங்க சொல்ற கண்டிஷனுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். வீராவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம்னு சொல்லிடுறாங்க. கௌதம்க்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. சரி, அப்ப தாம்பூலத்தட்டை மாத்திக்கலாமான்னு கேக்குறாங்க வைஜெயந்தி. ஒரு மாசம் உங்க பையன் எங்க கடையில வந்து வேலை பார்க்கட்டும், அதுக்கப்புறமா இதை பத்தி பேசிடலாம்னு சொல்றாங்க சண்முகம். வைஜெயந்தியும் சரின்னு சம்மதம் சொல்லிட்டு போறாங்க. அடுத்தது பரணி சண்முகத்திட்ட சொல்றாங்க, என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? சிவபாலன் அத்தா அத்தான்னு உன் காலையே சுத்தி வந்துட்டு இருக்கிற சிவபாலன் மாப்பிள்ளைய தெரியலையா? உன் தங்கச்சி வீராவுக்கு தான் என் தம்பி பொருத்தமா இல்லையா? நீ என்ன சொன்னாலும் சரி, சிவபாலனுக்கு தான் வீராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க பரணி. தங்கச்சியோட வாழ்க்கையை பத்தி நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்றாங்க சண்முகம். ஓஹோ அப்படியா, சரி இரு, நான் பேசுனா நீ கேட்கவே மாட்டேன். யார் வந்து உங்ககிட்ட பேசுனா நீ சரின்னு சொல்லுவியோ அவங்க வந்து பேசட்டும்னு சொல்லிட்டு பரணி உடனே அவங்க அம்மாக்கு போன் பண்றாங்க. இதை கேட்டதும் பாக்கியம் எஸ்கே ரெண்டு பேரும் வறந்து கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. சண்முகம், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் மாவ சிவபாலன் இருக்கும்போது வீராவுக்கு வேறொரு இடத்துல எப்படிடா நீ சம்மதம் பண்ணலாம்? ஒருவேளை அந்த அம்மா போலீஸ் அதிகாரிங்கிறதுனால உனக்கு பேராசை வந்துருச்சான்னு கேக்குறாங்க பாக்கியம். பாரத்தை என் தங்கச்சியை யாருக்கு கட்டி கொடுத்தா அவன் நல்லா இருப்பான்னு எனக்கு தெரியும், நீ பேசாம போயிடு, இதுல தலையிடாதுன்னு சொல்லிடுறாங்க சண்முகம். ஓஹோ, நான் பேசாம போகணுமா? பாருடா, இப்ப சொல்லிட்டு போறேன், சிவபாலனுக்கு தான் வீரபாலனை தவிர வீராவை வேற யார் வந்து கல்யாணம் பண்ணிடுறான்னு நானும் பாத்துறேன். அப்படி யாராவது வந்தாங்க நான் தடுத்து நிறுத்திடுவேன், என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பேன்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கி. பரணியும் சிவபாலனுக்காக சப்போர்ட் பண்றாங்க. இத பாருடா சண்முகம், சிவபாலன் வீரா மேல ஆசையா இருக்காம வீராவுக்கும் சிவபாலனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிறாங்க பரணி. இத பாருல பரணி, அப்ப இருக்கிற வீட்டுக்கு என் தங்கச்சியை மறுபடியும் கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லைங்கிறாங்க. எங்க அப்பா உனக்கு எதிரியா இருக்கிறப்பவே அத்தா அத்தான்னு உன் காலத்தானே சுத்திட்டு இருந்தான் சிவபாலன். அவனுக்கு நீ காட்டுற நன்றியா? இதா பாருடா, வீராவை சிவபாலனுக்கு கட்டி வைக்கிறதா என்னோட வேலைங்கிறாங்க பரணி. அப்படியா சொல்ற? சரி பாப்போம் பாப்போங்கிறாங்க சண்முகம். உடனே எஸ்கேக்கும் பாக்கியத்துக்கும் போன் பண்றாங்க. இத பாருமா, இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. அந்த அதிகாரி வைஜெயந்தி இருக்காங்க பாரு, அவங்க கிட்ட போய் நீ பேசுறதுக்கு வீராவுக்கு தான் நாங்க கல்யாணம் பண்ண இருக்கோம், உங்க பையனை இதுல தலையிட வேண்டாம், அங்க வேலைக்கெல்லாம் வர வேண்டாம்னு போய் சொல்லுங்கிறாங்க. இதை கேட்டதும் பாக்கியம் எஸ்கே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னும் புரியாம பாத்துக்கிறாங்க. என்னடா இது, அதிகாரி அம்மா பையனை இவ்வளவு தூரம் இறக்கி விடுதுன்னா வேற ஏதோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறாங்க பாக்கியம். என்ன காரணமா இருந்தாலும் சரி, நீயே போய் அந்த வைஜெயந்தி மேடத்துக்கிட்ட பேசுங்கிறாங்க. ரெடி, கரெக்டான நேரத்துல நீ சொன்ன, நல்லதா போச்சு, நானே போய் பேசுறேன்னு சொல்றாங்க. இப்ப எசிக்கையும் இருங்க அத்தை நானும் வரேங்கிறாங்க. வாடி எசிக்கி, வைஜெயந்தி கிட்ட போய் நம்ம பேசுவோம், சிவபாலனுக்கு தான் வீராவை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்க யார் இடையில வந்து போகிறது, அது நம்ம உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்கியம் எஸ்கே ரெண்டு பேரும் வைஜெயந்தி வீட்டுக்கு போயிருக்காங்க. குரு, நீங்க யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. நாங்க சவுந்தரபாண்டியோட மனைவி, இவ முத்துப்பாண்டியோட மனைவிங்கிறாங்க. அப்படியா, இருங்க மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு வரேங்கிறாங்க. போய் வைஜெயந்தி கிட்ட போய் விவரத்தை சொல்றாங்க. இதை கேட்டதும் வைஜெயந்தி, வாங்கம்மா என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாங்க. உங்க மகனுக்காக எங்க அக்கா வீராவை நீங்க பொண்ணு கேட்டு எங்க வீட்டுக்கு வந்தீங்களாமான்னு கேக்குறாங்க எஸ்கே. ஆமா, சண்முகத்தோட வீட்டுக்கு போய் என் பையனுக்கு பொண்ணு கேட்டேன், இப்ப அதுக்கு என்ன பொண்ணு கேக்குறாங்க வைஜெயந்தி. அதிகாரிகம்மா, உங்களுக்கு எதுக்கம்மா இந்த வீண் வேலை எல்லாம் நியாயமா இருக்கா? எம்பிட்டு பெரிய அதிகாரி நீங்க போய் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து என் சண்முக வீட்டுல போய் பொண்ணு எடுக்கலாமா? இடத்துல உங்க பையனுக்கு பொண்ணு பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க பாக்கியம். ஆமாமா, இத பாருங்க, உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நல்ல லட்சணமா வேற ஒரு பொண்ணு பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க எஸ்கே. வைஜெயந்திக்கு கோவம் வருது. என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? என் வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கே ஆர்டர் போட்டுட்டு இருக்கீங்களா? என் பையனுக்கு வீராவை பிடிச்சிருக்கு, வீராவுக்கும் என் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம், சண்முகத்துக்கு என் பையனுக்கு அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் சொல்லியிருக்காரு. இடையில நீங்க யாருங்கிறாங்க வைஜெயந்தி. ஓஹோ அப்படியா விஷயம், அந்த வீராவுக்கு மாமியார் நான் தான், என் பையனுக்கு தான் அந்த வீராவை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். வீணால கோவப்பட்டு பிரச்சனையை பெருசாக்காதீங்கம்மா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், என் மருமக என் வீட்டுக்கு தான் வரணும், வேறொரு இடம் பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க பாக்கியம். என்னம்மா நினைச்சிட்டு இருக்கேன், என்னையவே வந்து மிரட்டுறியாங்கிறாங்க வைஜெயந்தி. பாருங்க அதிகாரியாமா, மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் எங்க வேலை கிடையாது, நீங்க தேவையில்லாம எங்க சொந்தத்துக்குள்ள எல்லாம் தலையிட்டு நீங்க பொண்ணு எடுக்கிற வேலை வச்சுக்காதீங்க. நான் சொன்னதையும் மீறி வீராவை கல்யாணம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க, தடுத்த நேரத்திற்கு நான் என்ன வேலை வேணாலும் செய்வேங்கிறாங்க பாக்கியம். பாருங்கம்மா, உங்களுக்கு முதலும் கடைசியமா சொல்லிட்டு போறோம், உங்க பையனுக்கு வேறொரு இடத்துல பொண்ணு பாருங்க, எங்க அக்கா வீராவெல்லாம் உங்க பையனுக்கு கிடைக்க மாட்டாங்க. என்ன ஏதோ நீங்க வந்து கேட்டுட்டீங்கிறதுக்காக சரின்னு சொல்லிருக்கலாம், எங்களுக்கு இதுல இஷ்டம் இல்ல, என் குழந்தை சிவபாலனுக்கும் வீராவுக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு நாங்க எப்பவே பேசி முடிவு பண்ணின விஷயம், நீங்க தேவையில்லாம இதுல தலையிட்டு மூக்க உடைச்சுக்காதீங்க, நாங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் எங்காவது தலையிட்டீங்க அநேகமா எங்க குடும்ப விஷயத்துல நுழைய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியாச்சு, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். அத்தை வா போலான்னு எஸ்கி பாக்கியம் 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. பாக்கியம் எஸ்கி 2 பேரும் பேசுனதை நினைச்சு வைஜெயந்தி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. தைரியம் ஏன் வீட்டுக்கே வந்து என்கிட்டயே சவால் விட்டுட்டு போறாளுங்க. குரு, இந்த விஷயத்தை இப்படியே நம்ம சும்மா விடக்கூடாது. கூடிய சீக்கிரம் அந்த சண்முக பையில நம்ப வச்சு கௌதமுக்கும் வீராவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிறாங்க. மேடம், கூடிய சீக்கிரம் நீங்க நினைச்சதுதான் மேடம் நடக்கும். என்ன தைரியம் வீடேறி வந்து என்ன மிரட்டுறாளுங்க பாருங்கிறாங்க. இத பாருங்க மேடம், சவுந்தரபாண்டி உங்க பக்கம் தானே இருக்காரு. அவருக்கு உடனே இங்க போன் போட்டு இவங்களை கண்டிச்சு வைக்க சொல்லுங்க. எல்லாம் அவர் பாத்துக்குவாருன்னு சொல்றாங்க. வைஜெயந்தி சவுந்தரபாண்டிக்கு போன் பண்ணி, என்ன சார், உங்க பொண்டாட்டியும் உங்க மருமகளும் என் வீடேறி வந்து சண்முகம் பையன் வீட்டுல பொண்ணு கேட்க கூடாதுன்னு மிரட்டிட்டு போறாங்க. உங்க சின்ன பையனுக்கு தான் அந்த வீராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவும் சொல்லிட்டு போறாங்க. என்ன நடக்குது? நீங்க என் பக்கம் பேசுற மாதிரி பேசி என்ன தூண்டி விட்டுட்டு இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க வைஜெயந்தி. ஐயோ மேடம், நீங்க என்னை தப்பா நினைச்சிடாதீங்க. இருக்கட்டும், அவளுக்கு வரட்டும். அவளுக்கு அங்க வந்த விஷயமே எனக்கு தெரியாது மேடம். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. நீங்களும் நானும் நல்ல ஃப்ரெண்டு மேடம். வீட்டுக்கு வரட்டும், காலை வெட்டி போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. பாருங்க மிஸ்டர் சவுந்தரபாண்டி, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கௌதமுக்கு வீராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு முடிவு பண்ணியாச்சு. இதுல இடையில இந்த சிவபாலன் யாரு? சிவபாலன் இதுல தலையிடக்கூடாது. இது எல்லாம் பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானுங்கிறாங்க. மேடம், இனிமே இந்த விஷயம் உங்க காதுக்கு வராது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பாக்கியமும் எஸ்கியும் வரட்டும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை சவுந்தரம், என்னாச்சு? அந்த அதிகாரி அம்மா என்ன சொன்னாங்க? ஏன்டா இப்படி பதட்டத்துல இருக்கேன்னு கேக்குறாங்க பாண்டியம்மா. அக்கா, பாக்கிய சின்ன பொம்பளை கிடையாதுக்கா. இந்த பாக்கியமும் இந்த நொசிக்கையும் சேர்ந்துக்கிட்டு அதிகாரி அம்மாவையே போய் மிரட்டி இருக்காளுங்க. சிவபாலனுக்கு வீராவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவளுக்குள்ள ஒரு ஆசையை பாருக்கா. நான் இருக்கும்போது இதை விட்டுருவேனா? நான் ஒரு பிளான் போட்டு அந்த அம்மாவுக்கு ஐடியா கொடுத்துட்டு வந்தா இவ போய் அதை கலைச்சு விட போயிருக்கா. பாக்கிய வரட்டி உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேங்கிறாங்க. டேய் சவுந்தரம், நிதானமா பேசுடா. முள்ளாலதான் எடுக்கணும், தந்திரமா பேசு. பாக்கியமும் அந்த ஆளாக்கு எஸ்கி இருக்கா பாரு, 2 பேரும் சேர்ந்து யாருக்கும் தெரியாம சிவபாலனுக்கு வீராவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் வச்சிருவாளுங்கடா. கவனமா ஜாக்கிரதையா இருங்கிறாங்க. ஆமாக்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி.